இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்கள் மனக்காயங்களுக்கு அவர் தடவும் அருமருந்து. சிவபெருமானின் மகா உபதேசம். ஆன்மாவின் விழிப்புணர்வு. என் அன்பிற்குரிய மகனே மகளே, அமைதியாக இரு. உன் சுவாசத்தை மெல்லக் கவனி. உன் இதயத் துடிப்பு பதற்றத்தில் வேகமெடுப்பதை நான் உணர்கிறேன். உன் கண்களில் வழியும் ஒவ்வொரு துளிக்கண்ணீரும் என் திருக்கரத்தில் விழுகிறது. ஈசனே, எல்லாரும் என்னை ஏமாற்றுகிறார்களே, என் அன்புக்கும் உண்மைக்கும் இதுதான் பலனா என்று நீ கேவி கேவி அழுவது என் காதுகளில் ஓங்காரமாய் ஒலிக்கிறது. என்னருகில் வந்து உட்கார். உனக்கு நான் சொல்ல வேண்டிய உண்மைகள் பல இருக்கின்றன. 2000 வார்த்தைகளில் அடங்காத பிரபஞ்ச ரகசியங்களை உன் எளிய மனதிற்கு புரியும்படி இன்று நான் விளக்குகிறேன். 1. ஏமாற்றம் என்பது ஒரு மாயத்திரை. நீ யாரால் ஏமாற்றப்பட்டாய் என்று நினைக்கிறாய்? உன் நண்பனா, உறவினனா, உடன் பிறந்தவர்களா, அல்லது நீ உயிருக்கு உயிராக நேசித்தவர்களா? உண்மையை சொல்லட்டுமா? அவர்கள் உன்னை ஏமாற்றவில்லை. நீ அவர்களைப் பற்றி உனக்குள் வைத்திருந்த பிம்பம்தான் உடைந்து போயிருக்கிறது. நீ அவர்களை மிக உயர்ந்தவர்களாகவும் உன்னை நேசிப்பவர்களாகவும் கற்பனை செய்தாய். அந்த கற்பனைத் திரையை காலம் இன்று கிழித்துவிட்டது. உண்மை உன் முன்னே நிர்வாணமாக நிற்கிறது. உண்மை எப்போதும் கசக்கும், ஆனால் அதுதான் உன்னை விடுவிக்கும். அவர்கள் உன்னை ஏமாற்றியது ஒரு கசப்பான மருந்து போன்றது. அது உன் கண்களில் படிந்திருந்த நம்பிக்கை எனும் அறியாமை படலத்தை நீக்கிவிட்டது. 2. எதிர்பார்ப்பின் சுழல். உலகில் துயரங்கள் அனைத்தும் எதிர்பார்ப்பு என்ற ஒரு புள்ளியிலிருந்தே தொடங்குகின்றன. நீ ஒருவருக்கு உதவி செய்தபோது அவர் எனக்கு நன்றியாக இருப்பார் என்று எதிர்பார்த்தாய். நீ அன்பு காட்டியபோது அவர் என்னை விட்டுப் போகமாட்டார் என்று நம்பினாய். கடலை பார். அது நதிகளுக்கு தண்ணீர் தருவதில்லை, மேகங்களுக்குத்தான் தருகிறது. ஆனால் நதிகள் மீண்டும் கடலையே வந்து அடைகின்றன. நீ கொடுத்த அன்பு ஒருபோதும் வீணாகாது. ஆனால் அது யாரிடமிருந்து திரும்ப வரவேண்டும் என்று நீ தீர்மானிக்க முடியாது. நீ தகுதியற்ற ஒருவரிடம் உன் பொக்கிஷத்தை கொடுத்தாய். அவர் அதன் மதிப்பை அறியாமல் அதை தூக்கி எறிந்துவிட்டார். இதில் வருந்த என்ன இருக்கிறது? மதிப்பு தெரியாதவரிடம் வைரத்தை கொடுத்தால் அவர் அதை வெறும் கல்லாகத்தான் பார்ப்பார். தவறு வைரத்தின் மீது இல்லை, அதை தவறான கைகளில் கொடுத்த உன்னிடம்தான் இருக்கிறது. 3. கர்மா என்னும் கணக்கு. இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயலாக நடப்பதில்லை. இன்று உன்னை ஏமாற்றுபவர்கள் உன் கடந்த கால வினைகளின் ஒரு பகுதியாக இருக்கலாம், அல்லது அவர்கள் தங்கள் எதிர்காலத்திற்கான தீவினையைச் சேர்த்துக் கொண்டிருக்கலாம். ஒருவன் உன்னை ஏமாற்றும்போது அவன் உன்னிடமிருந்து பணத்தையோ அல்லது நேரத்தையோ மட்டும் திருடவில்லை. உன்னுடைய தீய கர்மாவின் ஒரு பகுதியை அவன் சுமந்து கொள்கிறான். நீ செய்த ஏதோ ஒரு பாவத்திற்கான தண்டனையை அவன் மூலம் நான் நிறைவேற்றுகிறேன் என்று ஏன் நினைக்கக்கூடாது? அதே சமயம் அவன் உனக்குச் செய்த துரோகத்திற்கு ஈடாக உனக்குச் சேர வேண்டிய மிகப்பெரிய நன்மையை நான் உனக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறேன். இறைவன் கணக்கு ஒருபோதும் தப்பாது. 4. உனக்குள் இருக்கும் சிவத்தை அறி. நீ ஏன் மற்றவர்களிடம் அன்பையும் ஆதரவையும் தேடி அலைகிறாய்? உனக்குள்ளே நான் சிவம் குடிகொண்டிருக்கிறேன். பிரபஞ்சமே உனக்குள் இருக்கும்போது நீ ஏன் ஒரு சில மனிதர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்குகிறாய்? இன்று உன்னை ஏமாற்றுபவர்கள் நாளை மண்ணாவார்கள். இன்று உன்னை நேசிப்பவர்கள் நாளை மறைவார்கள். ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, ஏன் அதற்கு அப்பாலும் உன்னுடன் இருப்பது நான் மட்டுமே. உனக்குள்ளே நீ திரும்பு. அங்கே ஒரு மகா சமுத்திரம் இருக்கிறது. அங்கு அமைதி இருக்கிறது. வெளி உலக ஏமாற்றங்கள் அந்த சமுத்திரத்தில் விழும் ஒரு சிறு கல்லை போன்றது. அந்த அலைகள் சிறிது நேரம் இருக்கும், பிறகு மறைந்துவிடும். நீ சமுத்திரமாக இரு, சிறு குட்டையாக இருக்காதே. 5. ஏமாற்றியவர்களை ஏன் மன்னிக்க வேண்டும்? அவர்கள் என்னை இவ்வளவு காயப்படுத்திய பிறகும் நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று உன் மனம் கேட்கிறதா? மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, உனக்காக. பகையை மனதிற்குள் வைத்திருப்பது என்பது நீயே விஷத்தை குடித்துவிட்டு மற்றவன் சாக வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு சமம். நீ யாரை வெறுக்கிறாயோ அவர்கள் உன் நினைவில் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை உன் மனச்சிறையிலிருந்து விடுதலை செய், அப்போதுதான் நீயும் விடுதலையாவாய். அவர்களை மன்னித்துவிடு, ஆனால் மீண்டும் அவர்களை நம்பாதே. மன்னித்தல் என்பது தெய்வீக பண்பு, மீண்டும் ஏமாறுதல் என்பது அறியாமை. 6. புதிய தொடக்கம். இந்த ஏமாற்றம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். நீ இப்போது ஒரு முதிர்ச்சியான மனிதனாக மாறியிருக்கிறாய். இனி உன் வாழ்வில் யார் நுழைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் உன்னிடம் இருக்கிறது. இனி நீ காட்டும் அன்பு பிரதிபலன் பாராததாக இருக்கட்டும். நீ செய்யும் தர்மம் அமைதியாக இருக்கட்டும். உன்னை ஏமாற்றியவர்களுக்காக வருந்துவதை நிறுத்திவிட்டு உன்னிடம் இன்னும் உண்மையாக இருப்பவர்களுக்காக நன்றி சொல். உன் கைகளில் இப்போது ஒரு கத்தி இருக்கிறது. அது அறிவு எனும் கத்தி. எதை வெட்ட வேண்டும், எதை செதுக்க வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள். 7. சரணாகதி என்னும் பேரமைதி. மகனே மகளே, கவலைகளையெல்லாம் என்னிடம் விட்டுவிடு. நீ பாரத்தை சுமந்து கொண்டே இருந்தால் உன்னால் நடக்க முடியாது. எல்லாம் அவன் செயல் என்று நீ முழுமையாக சரணடையும்போது உன் பாரத்தை நான் சுமக்கத் தொடங்குவேன்.
சூரியன் மேகங்களால் மறைக்கப்படலாம், ஆனால் சூரியன் அழிந்துவிடாது. உன் மகிழ்ச்சி இப்போது துயரத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த மேகங்கள் விலகும். நீ மீண்டும் பிரகாசிப்பாய். நான் இருக்கிறேன். உனக்குள்ளே உன்னைச் சுற்றி உன்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் நான் இருக்கிறேன். துயரப்படாதே. எழுந்திரு. உன் கடமையைச் செய். உலகம் உன்னை பார்த்து வியக்கும்படி நீ வாழ்ந்து காட்டு. உன்னை ஏமாற்றியவர்கள் உன் வளர்ச்சியைப் பார்த்து வியக்க வேண்டும். அதுதான் நீ அவர்களுக்குத் தரும் மிகப்பெரிய தண்டனை. அமைதி, அமைதி, அமைதி. ஓம் நம சிவாய. நீங்கள் இப்போது என்ன செய்யலாம்? இந்த உபதேசத்தை உள்வாங்கிய பிறகு உங்கள் மனதிற்குள் இருக்கும் பாரம் கொஞ்சம் குறைந்திருப்பதை உணர்கிறீர்களா? 1. தியானம். 5 நிமிடங்கள் கண்களை மூடி ஓம் நம சிவாய என்று சொல்லி மூச்சை கவனிங்கள். 2. பட்டியலிடுங்கள். இந்த ஏமாற்றம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த 3 நல்ல பாடங்கள் என்ன? 3. மன்னிப்பு. உங்களை ஏமாற்றியவர் பெயரைச் சொல்லி நான் உன்னை மன்னித்தேன், என் மனதிலிருந்து நீங்கிவிடு என்று மனதாரச் சொல்லுங்கள். சிவபெருமான் வீடியோ போன்றவற்றுக்கு இந்த ஆன்மீக தேடலில் எங்களோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. இந்த பதிவு உங்கள் மனதிற்கு எத்தகைய மாற்றத்தை தந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இது பலருக்கும் சென்றடைய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த தெய்வீக பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.